கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய தீவிர புயல் மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணியளவில் மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது பலத்த சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் நகர்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. 16 இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையை அடுத்த எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மிகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், வங்கக்கடலின் பெரும்பகுதிகளிலும், அந்தமான் கடற்பகுதிகளிலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், கொங்கன் கோவா கடலோர பகுதிகள், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும், தென்கிழக்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக் கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. நாளை 29ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும், தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.